வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். இப்படி பண்ணுனா சர்வ பிராயச்சித்தம் பண்ணினாப்ல ஆகும், பண்ணுவியா அப்படின்னு ஒரு வைஷ்ணவ பெண்மணியிடம் மகாபெரியவா சொல்றார். பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு மகாபெரியவா என்கிறாள் அந்த வைஷ்ணவ பெண்மணி. நாராயணா நாராயணா என்று சொல்லி ஆசிர்வதிக்கும் போது எல்லா சம்பிரதாயங்களும் அவனுள்ளே அடக்கம்தானே. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு அம்மா மகாபெரியவாளை தரிசனம் பண்ணி அவர்கள் மரபுப்படி நமஸ்கரித்து விட்டு நின்றாள். அவள் கண்களில் ஏதோ ஏக்கம், எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. மெல்ல மகாபெரியவாளிடம் விண்ணப்பித்தாள். குடும்பத்தில் பலவித கஷ்டங்கள், வியாதி, வெக்கை. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி 7-8 வருஷமாகியும் குழந்தை இல்லை. இன்னொரு பொண்ணுக்கு வயசு எகிரிண்டே போகிறது, வரன் அமைய மாட்டேங்கிறது. பையனுக்கோ படிப்பே வரலை. பண கஷ்டம். கேரளா போய் நம்பூதிரிக்கிட்ட பிரசன்னம் பார்த்தோம். பித்ரு தோஷமாம். பித்ரு கர்மாக்களை ஒழுங்கா பண்ணாம விட்டதுக்கு ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணணுங்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ராமேஸ்வர யாத்திரை, பரிகார சடங்கு எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்றதுன்னே தெரியல, மகாபெரியவா தான் வழிகாட்டணும் என்றாள். நீங்க தென்கலையா என்றார் மகாபெரியவா. ஆமாம் என்றால் அந்த பெண்மணி. உப்புச்சாறு, சாணிச்சாறு, சடைச்சாறுங்கிற 3 தென்கலைக்கு கிடையாது என்றார் மகாபெரியவா. ஆமாமா, எங்க அம்மா கூட உப்புச்சார், சாணிச்சார், சடைச்சார்னு சொல்லுவா அப்படின்ற அந்த பெண்மணி. அதேதான் ராமேஸ்வர சமுத்திரஸ்தானம் உப்புச்சாறு, பஞ்சகவ்ய பிராசனம் சாணிச்சாறு, கங்கா ஸ்நானம் சடைச்சாறு. ஏன்னா பரமேஸ்வரனோட சடையிலிருந்து தானே கங்கை வர்றது. அதனால சம்பிரதாய விரோதமா போக வேண்டாம். அதுக்கு பதிலா நித்தியம் சாலக்கிராமம் திருவாராதனம் பண்ணி திருமஞ்சன தீர்த்தம் சாப்பிடணும். அப்புறம் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருங்கோ. பால், பழம், கிழங்கு சாப்பிடலாம். அன்னைக்கு உங்க ஆத்துக்காரர் 12 திருமணிட்டு திருவாராதனம் பண்ணணும், சரியா? மறுநாள் துவாதசி அன்னைக்கு சீக்கிரமாவே திருவாராதனம் பண்ணிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பாரணை பண்ணணும். தினமும் ஒரு பசுமாட்டுக்காவது ஒரு கைப்பிடி புல் தரணும். இப்படி பண்ணினா சர்வ பிராயச்சித்தம் பண்ணினாப்ல ஆகும், பண்ணுவியா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. மகாபெரியவாளோட உபதேசம், ஆஹா! அந்த அம்மா அழுகையை அடக்க முடியாமல் மாலை மாலையாக கண்ணீர் விட்டாள். பெருமாளே வந்து சொன்ன மாதிரி இருக்கு மகாபெரியவா. என்னென்னமோ நினைச்சு குழம்பின் இருந்தேன். ராமேஸ்வரம் போகத்தான் வேணும்னு சொல்லுவேலோன்னு நினைச்சேன். பெரியவா சுத்த ஸ்படிகம். சம்பிரதாய விரோதம் இல்லாம வழிகாட்டிட்டேல். காமத்தை வென்ற காமேஸ்வரனே நம்மை மாதிரி அல்பங்களுக்காக இறங்கி வந்து நாவி நிற்க நாராயணா நாராயணா என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் போது எல்லா சம்பிரதாயங்களும் அவனுள்ளே அடக்கம்தானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.